ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். டாலர் வந்து ரூபாயை விட மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனை தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. எளிமையாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது டாலர், ரூபாய் ரெண்டுமே வந்து பணம் தான். ஆனால் அதனுடைய மதிப்புகள் மட்டும் வேறுபடுது. எதன் காரணமாக? இப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பணம் இருக்கும். இப்போ இந்தியாவில் நம்ம பணத்தை ரூபாய் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். அமெரிக்காவில் டாலர்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. அதுபோல் ஜப்பானில் வந்து டயட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்காகவே சொந்த பணம் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு ரூபாய்ன்ற மாதிரி, அமெரிக்காவுக்கு டாலர்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரில் பணத்தை அழைப்பாங்க. இப்போது அந்த பணத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு இருக்கும். அதான் வேல்யூன்னு சொல்லுவோம். மதிப்பு அப்படிங்கிறது பணத்தால் எவ்வளவு பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ ஒரு டாலர் வந்து பல ரூபாயாக மாறுச்சுன்னா அந்த டாலர் அதிக மதிப்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டாலரு இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து 96 ரூபா போயிடுச்சு. இப்போ ஒரு 80 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டாலர் வந்து 80 ரூபா. அப்போது டாலர் ஒன்று தான், ஆனால் காசு வந்து அதிகமாக இருக்குது. அப்போது டாலர் தான் வந்து மதிப்பு மிக்கதாக கருதப்படுது. பலர் வந்து டாலர்களை விரும்பி அது மூலமாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் டாலர்களை பயன்படுத்துகிறாங்க. பல பேர் ஒரே விஷயத்தை விரும்புகிறப்ப நிச்சயமாக அதனுடைய மதிப்பு கூடும் தானே. அப்போ அதிகமான தேவை இருந்துச்சுன்னா அதுக்கு அதிகமான மதிப்பு இருக்கும். இப்போது அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டு இருக்குது. அமெரிக்காவில் பல பெரிய நிறுவனங்கள், வங்கிகள், கடைகள் இருக்குது. இது உலகத்துக்கு பல பொருட்களை விற்குது. இது டாலரை வலுவாக வச்சுருக்கவும் உதவுது. அடுத்தது நம்ம ரூபாயும் முக்கியமானது தான். இப்போது ரூபாயில் நம்ம வந்து இந்தியாவில் பயன்படுத்துகிறோம். இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரூபாய். இந்தியா ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறது. குறைஞ்ச மதிப்பு அப்படின்னா மோசமான பணம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது வெறும் ஒரு மாறுபட்ட மதிப்பு தான் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ரூபாய் தான் நம்மளோட பெருமை. ஸோ தொடர்ந்து கற்போம். இந்தியாவை வந்து நம்ம மேலும் மேலும் வலிமையாக்கணும். மக்கள் ஏன் டாலரை நம்புகிறாங்க தெரியுமா? பலர் வந்து டாலர் தான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. அதனால் அவங்க டாலர்களை வச்சு பயன்படுத்துகிறாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு பணத்தை வலுவாக்குது. அடுத்தது சில எளிமையான காரணங்களை இணைச்சி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், வெவ்வேறு நாடுகள் வேறு வேறு நேமில் அழைப்பாங்க. பலர் வந்து டாலர்களை விரும்புகிறாங்க. அமெரிக்காவுடைய பொருளாதாரம்ன்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அவங்க கையில் இருக்க காசை விட டாலரை தான் நம்புகிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு எளிமையான ஒரு ரிசல்ட்டே, ஒரு கன்க்ளூஷனே கொடுத்துருவோம். டாலர் மதிப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிகமான மக்கள் அதை விரும்புகிறாங்க, நம்புகிறாங்க, பெரிய பொருளாதாரத்தில் பயன்படுத்தவும் செய்கிறாங்க. ரூபாயும் முக்கியமானது தான். இந்தியா வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. ஸோ ரெண்டுமே அந்தந்த நாடுகளில் பயனுள்ளவையாக தான் இருக்க போகுது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு பொம்மை அமெரிக்காவில் $1 இருக்கலாம். அதே மதிப்பு இந்தியாவில் 80 ரூபாயாக இருக்கலாம். ஒரே பொம்மை தான், ஆனால் வெவ்வேறு பணம் வந்து அதுக்கு வாங்குகிறாங்க. ஸோ ஒரு டாலர்ன்றது இன்றைக்கி கணக்குப்படி பார்த்திங்கன்னா 96 ரூபா. ஸோ நார்மலாக வந்து 80லேருந்து 80, 85 அந்த ரேஞ்சில் இருக்கும். தேங்க்யூ.